ஐயா வணக்கம். இப்போது நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கமாக இருந்தாலும் சரி, அண்ணன் சீமான் கூட தொடர்ச்சியாக பயணிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஒரு பாதிரியாராக உங்கள்கிட்ட என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய திருச்சபையோட தலைமையாக இருக்கக்கூடிய அந்த தலைமை பீடங்கள், அவர்கள் மத்தியில் இந்த தமிழ் தேசிய அரசியல் குறித்து அண்ணன் சீமான் குறித்து அவருடைய பார்வை எந்த மாதிரியாக இருக்குது? அதாவது அண்ணன் சீமான் அவர்களை தனிப்பட்ட வகையிலே மதிக்கவும் அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற அருள் பணியாளர்கள் இருக்கிறார்கள், அருள் சகோதரிகள் இருக்கிறார்கள், ஆயர்கள் முதற்கொண்டு இருக்கிறாங்க. அதனால் தனிப்பட்ட வகையிலே, ஆனால் திருச்சபை என்ற ஒட்டுமொத்த அமைப்போடு சேர்ந்து அண்ணன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அல்லது அவர்களோடு நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தயக்கம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் பல நேரங்களில் இந்த திருச்சபை பணியாளர்கள் அல்லது திருச்சபையில் இருக்கிற மக்கள் அரசியல்படுத்தப்படவில்லை என்பதுதான் காரணம். அவர்கள் அரசியல்படுத்தப்படாமல் இருப்பதனால் அவர்களுக்கு எது சரி எது தவறு என்று பகுத்து பார்ப்பதற்கான சரியான ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த திருச்சபை சூழலில் பிஜேபி என்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கிறிஸ்தவர்கள் யோசிக்கிறார்கள். பிஜேபி வந்துவிடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் முன்னிறுத்தி ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் சீமானுக்கு எதிராக திருப்புகின்ற வேலையை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ பிஜேபி வந்துவிட்டால் நமக்கு நம்முடைய வழிபாட்டு உரிமை பறிபோய்விடும் அல்லது நமக்கு சிக்கல்கள் வரும் என்ற பயம் இருப்பதனால் அவர்கள் திமுகவை ஆதரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் நிலையான ஆட்சியை கொடுக்கிறதுக்கு ஏற்ற கட்சி, அவர்கள்தான் ஜெயிக்கிற கட்சி என்று சொல்லி மக்களை மடைமாற்றம் செய்வதையும் நாம் பார்க்கிறோம். அதனால தான் தனிப்பட்ட வகையிலே சீமான் மீது எல்லோருக்குமே நன்மதிப்பு இருந்தாலும் கூட அல்லது சீமானின் கொள்கை மீது ஈர்ப்பு இருந்தாலும் கூட அவர்கள் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு திமுக போன்ற கட்சிகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை இன்றைக்கு எங்களை போன்றவர்கள் நாங்கள் மீண்டும் மீண்டுமாக பேசி கொண்டிருக்கிறோம், சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த சூழல் என்பது நம்முடைய மக்களையும் நம்முடைய சமயத்தையும் காப்பாற்றாது. அதனால்தான் இன்றைக்கு நாம் சீமானோடு நிற்க வேண்டும். தமிழர் தேசிய அரசியலை, மொழிவழி தேசிய இன அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறோம். அதனுடைய நீட்சியாகத்தான் இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அங்காங்கு இருக்கின்ற கிறிஸ்தவர்களை சந்தித்து அண்ணன் சீமானோடு உரையாடுவது என்ற ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். நன்றி ஐயா. இப்போ தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா நம்ம தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஐயா திருமாவளவன் அவர்களும் தன்னுடைய அரசியல் ஒரு தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கூடவே ஐயா வேல்முருகன் அவர்களும் தன்னுடைய அரசியல் தூய தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இந்த தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கம் அண்ணன் சீமான் அவருடைய தமிழ் தேசிய கொள்கையை பிடிப்பாக இருப்பதற்கான காரணம் என்ன? அண்ணன் சீமான் அவர்களின் தமிழ் தேசிய கொள்கைக்கும் இந்த திருமாவளவன் ஐயா சொல்வராக இருந்தாலும் சரி, இந்த வேல்முருகன் ஐயா சொல்கிற தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது அடிப்படை வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னால், மற்றவர்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறார்கள், அண்ணன் சீமான் தமிழர் தேசிய அரசியல் பேசுகிறார். என்ன தமிழ் தேசிய அரசியல்னா என்ன, தமிழர் தேசிய அரசியல்னா என்ன அப்படிங்கிற போது, தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்கிற போது தமிழ் பேசுகிறவர்கள் எல்லோரும் தமிழர்கள் என்று அண்ணன் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கிறார். வேல்முருகன் அதை குறித்து எங்கேயும் வெளிப்படையாக பேசவில்லை. ஆனாலும் அவருடைய உள்ளார்ந்த புரிதல் அப்படி தான் இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் திமுகவுக்கு துணை நிற்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழ் பேசுகிறவர்கள், அவர்கள் தெலுங்கராக இருந்தாலும் சரி, மலையாளியாக இருந்தாலும் சரி, கன்னடராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் தமிழ் தெரியும்ல. இந்த நாட்டில் அவங்க வாழத்தானே செய்கிறார்கள். அதனால் அவர்களும் தமிழர்கள் தான் என்று சொல்லி தமிழ் தேசிய அரசியல் அவர்கள் பேசுகிறார்கள்.
ஆனால் சீமான் தமிழர் தேசிய அரசியலை பேசுகிறார். அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மண்ணை தமிழர் தான் ஆள வேண்டும், இந்த தமிழர் ஆழ்ந்தால் மட்டும்தான் தமிழ் மக்களுடைய உணர்வுகள், அவருடைய வளங்கள், அவருடைய வாழ்வுரிமை பாதுகாக்கப்படும் என்பதை சீமான் மிக தெளிவாக தன்னுடைய அரசியலிலே வைக்கின்றார். அப்போது யார் ஒருவர் தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தமிழர்கள், மற்றவர்கள் இந்த பூமியிலே வாழலாம், ஆளக்கூடாது என்பது அவருடைய சீமானுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த கருத்து எங்களுக்கு ஒத்துப்போகிறது. நாங்கள் அதை தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம். அவனவன் நாட்டில் அவனவன் வாழ்க, அயலவன் நாட்டில் போய் நம்ம உரிமைக்காக அல்லது நம்முடைய இதுக்காக நாம் சண்டை போடுவது உலக அளவிலே எல்லா பக்கமும் அதை கேள்விக்கு உட்படுத்துகிறார்கள். அதுபோல தான் தமிழகத்திலும் தமிழர்களை தமிழர் ஆள வேண்டும், அதிலே எந்த தவறும் இல்லை என்பது எங்களுடைய கருத்து. அதனால்தான் நாங்கள் சீமானுடைய தமிழர் தேசிய அரசியலோடு நாங்கள் துணை நிற்கிறோம், அவரோடு ஒத்துழைப்பு தருகிறோம். ஓகே ஐயா, இப்போ ஐயா ஸ்டேன்சாமி அவருடைய நினைவு தினத்தில் ஒரு விஷயம் நீங்கள் பேசியிருந்தீங்க. ஐயா ஸ்டேன்சாமி ஒரு மலையாளியாக இருந்திருந்தா இறந்திருக்க மாட்டார். அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இப்போ சமீபத்தில் 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒன்று அயலகத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒருத்தியை அந்த அரசு விடுதலை பண்ணியிருக்கு. கூட இப்போ வடமாநிலத்தில் கைது செய்யப்பட்ட 2 கன்னியாஸ்திரிகளை போராடி அவர்களுடைய விடுதலையை பெற்று கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஒரு மலையாளி தமிழ் இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய பாகுபாடு என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இந்தியாவை பொறுத்த வகையில் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகளில் அறியப்படுவது யார் அப்படின்னு சொன்னால் மலையாளிகள். ஏன்னா அவர்கள் தான் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். அதுபோல் இந்திய திருச்சபையினுடைய தலைமை பீடங்களில் அவர்கள் மலையாளிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய தமிழர்கள் அந்த இடத்துக்கு போய் சேருவதில்லை. காரணம் என்னவென்றால், மலையாளிகள் அவர்களுக்குள்ளே எத்தனை பிரிவுகள் இருந்தாலும், எத்தனை பிணக்குகள் இருந்தாலும், மலையாளி என்று வருகிற போது அவர்கள் ஒன்றாக சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் தமிழர்கள் அப்படி சேருவதில்லை. தமிழர்கள் ஜாதி பார்க்கிறார்கள், சபை பார்க்கிறார்கள். அதனால் அவர்கள் ஒன்று சேர்ந்து வருவதில்லை. தமிழர்கள் ஒன்று சேர்ந்து வந்தால் மட்டும்தான் மலையாளிகளைப் போல இந்த திருச்சபையிலே ஆதிக்கத்தை செலுத்த முடியும் அல்லது தங்களுக்கான அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தமிழர்கள் இதுவரை உணராமல் இருப்பதுதான் காரணம். இவர்களுக்குள்ளாக இருக்கிற சாதி சண்டையிலே, இவர்களுக்குள்ளாக இருக்கிற சபை சண்டையிலே இவர்கள் தங்களுடைய ஒற்றுமையை இழந்து விடுகிறார்கள். மேலும் தமிழர் என்ற ஓர்மையில் ஒன்று சேர மறுக்கிறார்கள். தான் கிறிஸ்தவனிலே நான் இந்த ஜாதி அந்த ஜாதி அல்லது நான் இந்த சபை அந்த சபை என்று தான் இவர்கள் பார்க்கிறார்களே தவிர, நான் கிறிஸ்தவன், நான் இந்த தமிழ்நாட்டுக்காரன், தமிழன், தாய்மொழி தமிழாக கொண்டவன், அதனால் என்னில் ஒருவன் பாதிக்கப்படுகிற போது அல்லது என்னில் ஒருவன் உயர்ந்த நிலைக்கு போகிற போது அது எனக்கு பெருமை, என்னுடைய மக்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது என்று பார்க்கின்ற மனப்பான்மை இன்றைக்கு தமிழக கிறிஸ்தவர்களுக்கு இல்லை என்பதுதான் அதற்கு காரணம். அதனால்தான் மலையாளிகளால் முடிகின்றது, தமிழர்களால் முடியாமல் போகிறதுக்கு காரணம் ஒற்றுமையின்மை. ஒற்றுமையின்மைக்கு காரணம் நாம் தமிழர் என்று அவர்கள் நினைக்காமல் சாதியையும் சபைகளையும் முன்னிறுத்துவதுதான் அதற்கு காரணமாக இருக்கிறது. ஓகே, நன்றி ஐயா. தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கத்தின் வருங்கால செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து நம்ம விவாதிப்போம். நன்றி.